ஸ்ரீமதி வேலூர் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய நினைவு நாள் இன்றைக்கு 95வது குரு பூஜை. மகான்களுடைய இந்த மறைந்த தினத்தை, இறைவனோடு ஐக்கியமான தினத்தை, மூச்சடக்கி கொண்டு முக்தி அடைந்த தினத்தை குரு பூஜை என்று நாம் கொண்டாடி வருகிறோம். ராமேஸ்வரத்துக்கு அருகில் பாம்பன் என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து முருகப்பெருமானுடைய அருளை பெற்று சிறுவயதிலே இல்லறங்கேற்று 20-25 ஆண்டுகள் இல்லறத்திலிருந்து பிறகு துறவரம் மேற்கொண்டு பிறகு முருகப்பெருமானுடைய அருளை பெற்று அவருடைய திருப்பணி செய்த மகான், தவசீலர், மெய்ஞானி, தண்டமிழ் புலவர், தெய்வ புலவர் பாம்பன் சுவாமிகள். அவரது நினைவு நாள் இன்றைக்கு. நினைவு நாள் என்று சொல்வதற்கு சற்று எனக்கு முக்தி நாள் என்று சொல்வதுதான் சரி. ஆனால் நிறைய பேருக்கு இந்த முக்தி நாள் என்றால் குரு பூஜை, ஆராதனை தினம், ஜெயந்தி என்பதெல்லாம் நிறைய வித்தியாசம். இன்றைய இளைஞர்களுக்கு இதை பற்றி ஒரு டீட்டெயில் இது தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த பிறந்த தினம், நினைவு தினம் என்று சொல்லிவிடுகிறோம். ஆக நமது பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாசர், குமரகுருக்கு தாசராக இருந்து தமிழ்ப்பணி, சைவப்பணி, தமிழ்ப்பணி, அறப்பணி, ஆன்மீகப்பணி, குக பிரம்ம நெறிமுறைகளை இந்த மக்களுக்கு போதித்து 6666 முருக பக்தி பாடல்களை எழுதி அது 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இன்று பக்தர்களுடைய ஆராதனைக்கும் ஓதுதற்கும் அதை பாடினால் முருகப்பெருமான் அருள் கிடைக்கும் என்று நம்பி இன்றைக்கும் ஓதி பல லட்சக்கணக்கான பக்தர் உலகெங்கும் பாம்பன் சுவாமிகளுக்கு இன்றைக்கு இருக்கிறார்கள். அவருடைய குரு பூஜை தினம் இன்றைக்கு 95வது குரு பூஜை தினம். அவர் பிறந்தது பாம்பன். அவர் குரு பூஜை இன்று காண்கின்ற இடம் சென்னையில் திருவான்மியூர் கடற்கரையில், திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம். சொல்லப்போனால் மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு மிக அருகிலே உள்ளது. தாத்தா கோயில் என்று நிறைய குழந்தைகள் அதை சொல்வதை கேட்டிருக்கிறேன். பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஏனென்றால் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பௌர்ணமி மிக தொடர்புடையதோ அப்படித்தான் நமது குமரகுருதாச சுவாமிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பௌர்ணமி அதிக நெருக்கம் தொடர்பு உடையது. குறிப்பாக பிரபன் வலசையில் ராமநாதபுரம் மாவட்டம் பிரபன் வலசையில் ஒரு 6க்கு 6 குழி நோண்டி வேலி போட்டுட்டு 35 நாள் உள்ளே உட்காந்து தவம் இருந்தார். பிரபன் வலசையில் முருகப்பெருமானே வந்து எனக்கு அருள் கொடுத்தா தான் இதை விட்டு எழுந்துக்குவேன் என்று வைராக்கியமான தவம் இருந்தவர் குமரகுருதாசர் பாம்பன் சுவாமிகள். அப்போது முருகப்பெருமான் அருள் வந்து அவருடைய வார்த்தையில் அசுரீராக நீ எழுந்து செல்லுங்கள், உங்களுக்கு வேண்டியதை நான் அருள்வேன் என்கிற உறுதிமொழி கொடுத்த பின்புதான் பாம்பன் சுவாமிகள் அந்த பிரபன் வலசை குழியிலிருந்து வெளியே வந்தார். இது அவருடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சான்று. இன்றைக்கு பிரபன் வலசையிலும் அவருடைய குரு பூஜை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்னொரு இடம் திருவான்மியூரில் இடம் அவரே வாங்கியிருக்கார். வாங்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார் உயில் பத்திரம். அந்த உயில் பத்திரத்தில் திருத்தம் ஏற்படுத்தியிருக்காரு. அவர் ஏற்படுத்திய கமிட்டியில் சிலர் பிரச்சனைகள் செய்கிறார்கள் என்று அந்த காலத்திலேயே பிரச்சனைகள் வந்து அந்த உயில் பத்திரத்துக்கு கொடிசில் என்று நான் ரிஜிஸ்டார் என்றதுனால இந்த கொடிசில் பற்றி எனக்கு தெரியுது. காரணம், கொடிசில் என்பது ஒரு துணை பத்திரம். உயில் பத்திரத்துக்கு ஒரு துணை பத்திரம் எழுதுவாங்க, ரெக்டிஃபிகேஷன், பிழை திருத்தல் பத்திரம் உயிலுக்கு. அப்படி ஒரு பத்திரத்தை பாம்பன் சுவாமிகள் எழுதி வச்சிருக்கார். நான் ஜீவன் முக்தி அடைந்த பிறகு எனது உடம்பை பல்லக்கிலே ஜோடித்து திருவான்மியூரிலே நான் ஏற்படுத்தியிருக்கிற அந்த சமாதிக்குள்ளே என்னை வைத்து சமாதி செய்து விடுங்கள் என்று அவர் கட்டளைக்கு பிறகு மே மாதம் 30ஆம் தேதி காலை 7:15 மணிக்கு தன் மூச்சை அடக்கி கொண்டார். மறுநாள் 31ஆம் தேதி மே 31 தான் அவருடைய திருமேனியை அலங்கரித்து அந்த திருவான்மியூருடைய அந்த சமாதி கோயிலை எடுத்து போய் சமாதி செய்கிறார்கள். இது அவருடைய வரலாறு, மிக முக்கியமான ஒரு வரலாறு. அவர் வயது 73 இருக்கிற போது அவர் தம்புச்செட்டு தெருவில் நடந்து செல்கிற போது ஒரு குதிரை வண்டிக்காரன் ஏற்றிட்டான் இடது காலில். எலும்பு முறிவு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இப்போ இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அப்போ சேர்த்துட்டாங்க. 73 வயசு, நீ உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்ற, உன்னுடைய எலும்பு உடஞ்சது தான், எலும்பு கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாங்க, ஆர்த்தோ டாக்டர்ஸ். ஆனால் இவர் விடாப்பிடியாக இவர் எழுதிய சண்முக கவசம் என்கிற நூலை 6 முறை படிக்க சொல்ல கேட்கிறார். அந்த சண்முக கவசம் என்கிற நூலை 6 முறை ஒருவன் தொடர்ந்து படிப்பான். ஆனால் நோய்களில் விலகி போகும். நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் இருந்து பாடினால் அவர்களது நோய் விலகும் என்பதற்கு அவரே ஒரு அத்தாட்சியாக இருந்திருக்கிறார்.
கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 11வது வார்டில் அவர் படுத்து கிடந்த போது முருகப்பெருமானை வேண்டி அழுத போது முருகப்பெருமான் 2 மைல்களிலே வந்து மேலே வட்டமிட்டு அசரீராக இன்னும் 15 நாட்களிலே நீ டிச்சாய் ஆகிடுன்னு சொல்லியிருக்காரு முருகப்பெருமான். அது நடந்ததுங்க. இன்றைக்கி மன்றோ வார்டில் சென்னை ஆஸ்பத்திரியில் நம்ம பாமன் சாமியோட படம் வச்சுருக்காங்க. அப்போது தான் அவர் சொன்னார், இந்த மயில் வாகன சேவையை தினத்தை நீங்கள் கொண்டாட வேண்டும், மயில் வாகன சேவன தினமாக நீங்கள் அது கொண்டாட வேண்டும் என்று தன் கட்டளையிட்டிருக்கார் அடியார் பெருமக்களுக்கு. அது மட்டும் இல்லை, மகா தேஜோ மண்டலம் என்கிற அமைப்பையும் சாமி தான் உருவாக்கினார். இன்றைக்கும் அவர்கள் தான் நாடு முழுக்க உலகெங்கும் இந்த மகா தேஜோ மண்டலத்தினால் தான் விழாவை கொண்டாடுகிறார்கள். அவருடைய ஜெயந்தி விழா, குரு பூஜை விழா. அவர் 6660 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த சண்முக கவசம். சண்முக கவசம் கந்தர் சஷ்டி கவசத்தை போன்றது. பாடினால் நமக்கு பலன், கைமேல் பலன். அதே மாதிரி அவருடைய குமாரஸ்தவம், பஞ்சாமிர்த வர்ணம், இந்த பாடல்களெல்லாம் நீங்கள் கேட்க கேட்க இது எல்லாம் இறைவனிடத்திலே முருகப்பெருமாள் தன்னை மறந்து ஓதுகிற போது நமக்கு எல்லா கஷ்டங்களும் விலகி நிம்மதி வரும். முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்பதை கண்கூடாக நிரூபித்தவர் பாமன் சுவாமிகள். முருகனை தவிர வேறு எந்த கடவுளை கும்பிடாதவர். எந்த கடவுளை பார்த்தாலும் அதை முருகனா நினைச்சி பாடுவார், எழுதுவார். அவரை போல செந்தமிழை அவ்வளவு இலக்கண சுத்தியாக எழுதிய கவிஞர்கள் இப்போது யாரும் கிடையாது. வள்ளல் பெருமான் எனக்கு தெரிஞ்சு அதற்கு பிறகு யாரும் இப்படிப்பட்ட அருட்பாடல்களை பாடவில்லை. அவர் பாமன் சுவாமிகளை 2வது அருணகிரிநாதர் என்று சொல்வார்கள். அருணகிரிநாதருக்கு குரு பூஜை விழா நடத்த வேண்டும் என்று தன் பக்தர்களுக்கு கட்டளையிட்டவர். திருவான்மையூர் சென்னை செல்கிற போது மருந்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு தயவு செய்து பாமன் சுவாமிகளுடைய இந்த திருக்கோயில், சமாதி திருக்கோயிலை சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். இதில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், அந்த சமாதி கோயிலை கூட 33 ஆண்டுகள் திறக்காமல் வைத்திருந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நாட்டிலே. அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்று கேட்டால், அப்படி நமக்காக பாடியவர், நம்ம வாழ்க்கையை செப்பனிட பாடியவர், முருகப்பெருமானிடத்தில் நமக்காக வாதாடியவர். அவருக்கு ஒரு முறை கந்தகோட்டம் காஞ்சிபுரம் செல்கிற போது கந்தகோட்டம் முருகனை தரிசிக்காமல் நேராக போய்விட்டார். உடனே முருகப்பெருமார் வயோதிக வேடத்திலே வந்து, ஏனங்கய்யா பக்கத்திலேயே முருகர் கோயில் இருக்கிறது, பார்க்காமல் போகிறீர்களே என்று அந்த பெரியவர் சொல்ல அங்கே போய் முருக தரிசனம் பார்த்தார். பாத குரடு ஒரு முறை ஒரு காலில் முள் தைத்து கொண்டது. இவருடைய இயற்பெயர் அப்பாவு, இளம் பிராய திருநாமம் அப்பாவு. செங்கமல தாயார் சாத்தப்ப பிள்ளைக்கு மகனாக பிறந்தவர். இவருக்கு 3 குழந்தைகள். எல்லாவற்றையும் முருகப்பெருமானுடைய அருளாசி பெற்று இல்லறத்தை துறந்து துறவியாக மாறி தவயோகியாக மாறி தவம் இருந்து செந்தமிழிலே புலமை பெற்று சைவத்திற்கும் இந்த சௌமாரம் என சொல்லப்படுகிற முருகப்பெருமானுடைய பக்தி நெறிக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகா ஞானி பாம்பன் சுவாமிகள். இன்றைக்கு உலகெங்கும் அவருக்கு பக்தர்கள் விழா எடுக்கிறார்கள். பாமன் சுவாமியுடைய திருவடிகளை வணங்குவோம். அவர் எழுதி அருளிய கந்த சஷ்டி கவசத்தை போன்ற சண்முக கவசத்தை தினசரி 6 முறை பாராயணம் செய்து பாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நீங்கள் எந்த ஆஸ்பத்திரி பக்கமும் போக வேண்டியதில்லை என்பதை அனுபவித்தவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு பாமன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்குவோம், அவரது அருளாசியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.